ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நேற்று நைட்ல இருந்து எல்லாருக்குமே என்னையா இது உண்மையா கண்டிப்பா இது ஃபேக் நியூஸா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் சொல்லி இப்போ வரைக்கும் அது நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது தான் ஏஆர் ரஹ்மான் மற்றும் அவருடைய மனைவி சாய்ரா பானுடைய ஒரு ப்ரெஸ் ரிலீஸ். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இதுக்கப்புறமா தனித்தனியாக வாழ போகிறோம் அப்படின்ட்டு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவருடைய அந்த ட்வீட், நாங்கள் எங்களுடைய 30th ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் எதுவே உடைந்த துகள்கள் ஒன்று சேராது, அதுக்கான இடத்த கரெக்டாக போய் நிற்காது. இதுக்கப்புறமா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இப்படி தான் இருக்க போகிறோன்ற மாதிரி ரொம்ப இப்போ அதை கேட்கும்போது, ஏன்னா ரொம்ப பேச மாட்டார் அவருடைய இந்த ஒரு விஷயத்தினால எல்லாரையுமே இப்போ பேச வச்சிருக்கிறாரு. என்னவா இருக்கும், ஏன்னா அவங்களுடைய அந்த பாண்டிங், ஒரு ரீசெண்டான இன்டர்வியூஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேஜ் வாட்ச் ஷோஸாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் ஒன்றா வராங்கன்னா அதில் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ் பாண்டிங் அவ்வளவு அழகாக இருக்கும். இவங்களுடைய ஸ்டோரியே ஆரம்பத்துல இருந்தே யங்கா இருக்கக்கூடிய ரஹ்மான்ல இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 90s கிட்ஸுக்கு அவருடைய இன்னொரு பக்கம் அந்த லவ் ஸ்டோரி அதுன்றதும் எல்லாருக்கும் ரொம்ப பிரமிக்க வைக்கிற அளவில் இருந்தக்கூடிய ஒரு விஷயமா தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க அம்மா கிட்ட அவர் எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணாக இருக்கணும். அதே போல் இவரும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிவோஷனல் ஆன ஒரு பர்சன். ஸோ அப்படி அவர் தர்காவுக்கு போகும்போது அவங்கள பார்த்தது அது கோஇன்சிடென்ட்டாக இருக்குது அப்படின்றதுனாலையும் அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லி அண்ட் அவங்க வீட்லேயும் ஓகே பண்ணி அழகான ஒரு அதுக்கப்புறமா தான் லவ்ன்ற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, இது நம்ம 2 பேருக்கும் எங்கேஜ் அப்படின்றதுக்கு அப்புறமா தான் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பர்சன். ஏன்னா கரெக்டாக ஓகே, வீட்டில் எல்லாருக்கும் ஓகேனா நம்ம அடுத்த மூவ் போவோன்ற மாதிரி. அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும் எல்லாமே அவரே இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏன்னா நாங்கள் தமிழ் அப்படின்றதும் அவங்க வேற லாங்குவேஜ் வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்கன்றது. அதுக்கப்புறமா அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜாயின்ட் ஃபேமிலி அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் என்னுடைய ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியை அவ்வளோ நல்லா பார்த்துட்டாங்கன்றதெல்லாம். அண்ட் இப்போ கூட ரீசெண்டாக அவங்களுடைய பெரிய பொண்ணுக்கு கூட கல்யாணம் ஆகியிருந்தது. அண்ட் இன்னொரு பொண்ணு இருக்கிறாங்க, அப்புறமா பையன் இருக்கிறாங்க. அவங்களுடைய மியூசிக் ஃபீல்டில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அண்ட் ரஹ்மான் அவர்களும் அவங்களுடைய அம்மா மறைவுக்கு அப்புறமா அவரும் பயங்கர பிஸியாக தான் இருக்கிறாரு. ஏன்னா அவரு ஒரு ஸ்டுடியோ, அட்வான்ஸ்டான டெக்னாலஜி கொண்ட ஒரு ஸ்டுடியோ கூட இங்கே சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இதில் கட்டியிருக்கிறாரு. அங்கே தான் நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்ல இருந்து நேஷ்னல் லெவலில், அதாவது தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், இந்த பக்கம் ஹிந்தி, எல்லா லாங்குவேஜ்லேயும் அவருக்கு படம் அடுத்தடுத்து இருக்குது. ஏன் இந்த ஒரு ட்வீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே காதலிக்க நேரமில்லை, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸான எலிமெண்ட் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்வீட்டையும் அவர் போட்டிருந்தாரு. அது போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இப்படி ஒரு ட்வீட்டும் போட வேண்டியதாக போச்சு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ November 2 தான் ரீசெண்டாக அபுதாபிலையும் அவருடைய கான்சர்ட் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து அதுக்கு முன்னாடி அக்டோபர்ல ஒரு கான்சர்ட், இந்த மாதிரி வேர்ல்டு ட்ரிப்ன்ற மாதிரி வேர்ல்டு லெவலில் கான்சர்ட்ல பண்ணிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் மந்த் ஐ திங்க் ஜான்வரிலையும் மும்பையில் சூஃபி கான்சர்ட் பண்ண போறாரு. இது மாதிரி லைன் அப்லேயும் அவருக்கு நிறைய இருந்துட்டு இருக்குது. அண்ட் ரீசெண்டாகவும் அவருடைய ஐஐடியில் அவர் படம், அதாவது டெக்னிக்கலாக ஒரு வர்ச்சுவல் இதுவில் ஒரு படம் எடுத்திருந்தாரு. ஸோ அதுக்காக ஒரு அவார்டும் கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கல் சைட்லேயும் அவர் அவரே டெவலப் பண்ணிக்கிறேன், அது ஒரு விஷயமா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இவ்வளவு விஷயம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்பவே அவர் பிஸியாக இருக்கிறாருன்றது அவர் பேசுறதுலையும் அவர் போடக்கூடிய ஒரு போஸ்ட்லேயும் தெரிஞ்சிட்டு இருந்தது. அண்ட் இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் பார்க்கணும், என்னவா காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க இவ்வளோ வருஷம் ஒன்னா தானே இருந்திருக்கிறாங்க, அதை தாண்டி என்ன. ஸோ ஒருத்தவங்களுக்கு இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறமா தொடர வேண்டாம்னு நினைக்கிறதுக்கு ஒரு நாளா இருந்தாலும் சரி, அதுவே பல ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் சரி, அது அவங்க 2 பேருடைய பிரைவசி, அது அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடியது. யாரோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க 2 பேருக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலுமே அந்த யார் அவங்க இருக்கிறாங்களோ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறதா. ஏன்னா இதுக்கப்புறமா செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளவே அப்படியே இருக்கிறதையும் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள எல்லார் பக்கமும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம வச்சுட்டு எதுக்கு இருக்கணும்ன்ற மாதிரி. ஸோ அதில் அவங்க 2 பேருமே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஒன்று தான், நாங்கள் இது எங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக பண்ணுறோம், பட் எங்களுக்குள்ள இதுக்கப்புறமா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி. பட் ஸ்டில்
டெஃபினெட்லி அவங்க வீட்டில் சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது ஃபிங்கர்ஸ் கிராஸ் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பட் அப்படி இல்லைனாலும் அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை. யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலுமே சரி, அவங்களுக்குள்ள என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நோண்டி அதை பற்றி இது பண்ணுறது தேவையில்லை. இன் ஜென்ரல் ஒரு பர்சனுடைய ரிலேஷன்ஷிப் சைடில் சொல்கிறேன் நான். நம்ம வந்து இந்த பக்கம் ஏஆர் ரஹ்மான் சைட்லேயே சொல்லிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அதே கொஞ்சம் அவங்க சைடில் கொஞ்சம் பாருங்கள். சாய்ரா பானு அவங்களுடைய சைடில் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து பெரிய ஸ்டார்டம் கொண்டவர், பிஸியா இருக்கிறவர். அவரோட வெளியில போனா கூட அவர் ஃப்ரீயா இருக்க முடியாது. அவரை சுத்தி பல ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ எங்க போனாலும் நம்ம வந்து தனியா போகணும், ஃபேமிலியை தனியா கூட்டிட்டு போகணும். அவர் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து ஃபேமிலிக்காக அவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது டைம் கொஞ்சம் தான் இருக்கும். அவங்களுடைய அதாவது ஏஆர் ரஹ்மான் ஃபேமிலி சைடு மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை இவங்களுடைய சொந்த பசங்க, அவங்களுடைய ஸ்டடீஸ், இல்லைன்னா வெளியில் கூட்டிகிட்டு போடுறது, ட்ரிப் எல்லாமே வந்து அவங்களே தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அம்மா இருக்கிற வரைக்கும் மேபி ஏதாவது ஒரு விஷயத்தில் சின்னதாக ஏதாவது வரும்போது கூட அவங்க இல்லைப்பா இப்படிப்பா அப்படி பண்ணுற மாதிரி கூட சேர்த்து சொல்லி வைக்கிறதுக்கான மேபி ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க அம்மா இருக்கும்போது அப்படி நடந்திருக்கலாம். இல்லைனா வாப்பா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீட்டு பக்கம் பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதுக்காக. ஏன்னா ஒய்ஃப் கூப்பிடும்போது வர்றதும் அம்மா கூப்பிடும்போது வர்றதும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்ல, அந்த விஷயத்தில் சொல்றேன் நான். அப்படி இது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க அம்மா தவறினதுக்கு அப்புறமா அவருடைய ஒர்க் பிஸி, மேபி அவரது கான்சென்ட்ரேஷன் வந்துட்டு இப்படி நம்ம காட்டும் போது அது வேற மாதிரி இருக்கும்ன்றதுக்காக கூட அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய மியூசிக்ல நம்ம வந்து நிறைய இன்வால்வ் ஆகணும். ஏற்கனவே அவர் மியூசிக்லேயே தான் இருக்கிறாரு. இன்னும் அவர் பயங்கரமா கமிட்டடா என்கேஜா வச்சுட்டு இருக்கிறாரோ என்னமோ. இவங்களுக்கு இந்த சைட்ல பசங்க வளர்ந்துட்டாங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொரு பசங்களும் 2 பேரும் பிஸியா அவங்களுடைய மியூசிக்ல இருக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு அது தனிமை இருக்கு பார்த்தீங்களா. நம்மளுக்கானவர் நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்மள வந்து பாக்குறதுக்கு அந்த தனிமை கூட ஒரு சில சமயத்துல இதுக்கு மேல என்ன வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஃபீல் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து என்னுடைய ஒரு இண்டிவிஜுவலான ஒரு லைஃப்பை நான் வாழலாம், இந்த கமிட்மெண்ட் லைஃப் வேண்டாம், அவருக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா அவர் பாட்டு அவருடைய ஒர்க்கோ இல்லை அவருக்கு பிடிச்ச விஷயத்த அவர் பண்ணட்டும், நம்ம வந்து இது இப்படி இருக்க வேணான்னு கூட அவங்க முடிவு எடுத்திருக்கலாம். இது மேபி எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அந்த ஒரு தனிமையில் இருக்கும்போது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு யோசனையெல்லாம் வந்திருக்கலாம். இவ்வளோ ஆண்டுகள் நம்ம வந்து என்ன ஒரு லைஃப் இருந்தது, அவருக்கான ஸ்பேஸ் நம்ம வந்து மேபி அவர் நிறைய நம்ம கூப்பிட்டு இது பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு நினச்சிருக்கலாம். அவருக்கு அது இல்லைன்னா அவர் கொஞ்சம் ஃப்ரீயாவது இருப்பாருன்னு, இல்லைன்னா நம்மளால அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் முடியலையேன்றது இல்லை. வேற யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சொல்லக்கூடிய சொற்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் அதுக்கு மேபி பர்ஸ்ட் அவுட்டாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து இருக்கலாம்ன்றதுல தான் பேசுறது. ஆக்சுவல் என்னன்றது தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. அவரை பற்றி எந்த ஒரு குறையும் எந்த ஒரு வார்த்தையும் இது வரைக்கும் சினிமா துறையில் அந்த வட்டாரத்தில் யாருமே எதுவுமே சொன்னதே கிடையாது. அதிகப்படியான வார்த்தைகளே வந்து பேச மாட்டார். ஈவன் ஸ்டேஜ்லேயே அவர் 2-3 வாட்டி ஒரு சில பேர் அவரை கொஞ்சம் டிகிரேட் பண்ற மாதிரியும் இன்சல்ட் பண்ற மாதிரியும் சொல்லியிருந்தாலும் அதுக்காக உடனே அவங்கள வந்து பதிலடி கொடுத்தாகணுன்ற மாதிரிலாம் அவர் பண்ணது கிடையாது. ஓகே அப்படின்னு ஒரு ஸ்மைலிங்கோடயே இருப்பாரு. அவர் வந்து ஆரம்பத்துல வந்த ரோஜா படத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஸ்மைலிங் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அது அப்படியே கூலாவே அவரை வந்து வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர், அதுக்கேற்ற மாதிரியே தான் இவங்களும் நிறைய இடத்துல ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே வந்து பார்க்கும்போதெல்லாம் அவங்களும் அதே மாதிரி கூலான ஒரு பர்சனாக தான் வந்து இருப்பாங்க. அவருக்கு ரொம்பவே வந்து என்ன அவங்களுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமும் அது ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் தாண்டி இதுக்குள்ள அவங்க 2 பேரும் எதுவாகுறாங்கன்னா மேபி 2 பேருக்கும் அந்த ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா. அது வந்து இந்த ஒரு கமிட்டட் லைஃப், அதாவது இந்த ஒரு மேரேஜ் லைஃப் வேண்டான்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து கூட முடிவு பண்ணியிருக்கலாம். அவங்களுக்குன்னு வேற ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய லைஃப் வந்து அவங்க யோசிச்சிருக்கலாம். இவங்க தனியாக வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், இல்லை இவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு கூட இந்த ஒரு டிசிஷன் வந்து அவங்க எடுத்திருக்கலாம். ஏன்னா இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நம்ம அதிகப்படியாகவே பார்த்துருப்போம். ஏன் பில்கேட்ஸ் ரொம்ப அழகான ஒரு லவ் லைஃப், அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி அப்படி இருந்தாங்க. பட் சடனாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, இல்லை நாங்கள் வந்து பிரியிறோம், எங்களுடைய இந்த மைக்ரோசாஃப்ட் எல்லாமே வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணி இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கூட நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பில்கேட்ஸ்ன்ற டக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமேன்றதுக்காக சொன்னேன். அந்த மாதிரி நிறைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கப்புலாலாம் நம்மளுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் சடனாக அவங்களுடைய டிவோர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, செப்பரேட்டட் அப்படின்ற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல தான் இவங்களுக்கும் பர்சனலாக அவங்க 2 பேருக்கு மட்டும் தெரிந்த ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா
நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆனால் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். இது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தான். உடனே வந்து ஏரஹமான் மேலே தான் தப்பு, இல்லை சாய்ரா பானு மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் யாரும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, உடனே இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 30 years வந்து ஒன்றா இருந்துட்டாங்களே, ஆல்மோஸ்ட் 29 கம்ப்ளீட்டு 30ல் என்டர் ஆகுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கூட பேசுகிறாங்க. அதான் சொன்னேன், ஒரு நாளாகவும் இருக்கலாம், இல்லை 100 வருஷமாகவும் இருக்கலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அது அவங்க தான் வந்து முடிவெடுக்கணும். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்க மாட்டாங்களா? ஏற்கனவே இப்போ இந்த ஜென்ரேஷனில் அதிகப்படியான டிவோர்ஸ் கேசஸ்லாம் இருக்குது, அதுக்கு இவங்களே ஒரு முன்னுதாரணமாக இருந்து பண்ண மாட்டாங்களா? இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சில பேர் பேசுறதுக்கெல்லாம் வந்து இது வந்து டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு யாரையும் அவங்க முன்னுதாரணமா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. நல்லா நீங்க ஒரு 100 வருஷம் வாழ்ந்த கப்பலா வாழ்ந்தவங்க போய் சொன்னாலுமே கூட அதையும் அவங்க வந்து முன்னுதாரணமா எடுத்துட்டு நம்மளும் அப்படி வாழணும். இது எல்லாருமே அவங்கவுங்க என்ன தனிப்பட்ட முறையில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்க வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ கமிட்டட் லைஃப் ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஒரு டாக்ஸிக் லைஃபாக ஆகிடும். இது நம்ம வந்து ஒரு மறைமுகமான ஒரு இயல்பான ஒரு லைஃபாக இல்லாமல் யாருக்காகவும் நடிக்கிற மாதிரியான ஒரு தோரணையில் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும்னு தோணுச்சுன்னா இப்போ எல்லாரும் அப்படி தான் போயிடுறாங்க. அதுக்குன்னு அது கரெக்டுன்னு சொல்ல வரல, பட் இருந்தாலுமே இது வந்து ஒருத்தருங்களுடைய பர்சனல் சாய்ஸ். அதில் நம்ம வந்து திணிக்க முடியாது, இப்படி தான் இருக்கணும், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. அவங்களுடைய முடிவில் அவங்க என்ன முடிவு எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுடைய லைஃப்பை அவங்க வந்து வாழணும். அவங்க என்ன பண்ணாங்களோ அது அப்படியே இருக்கட்டும் மீன்ஸ் அதுக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை வந்து நம்ம தேவையில்லாமல் இவங்க காரணம் அவங்க காரணம்ன்ற காரணத்தை தேட வேண்டாம். அவங்களுடைய ஸ்பேஸ் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். இன்னொருத்தவங்களுடைய ப்ரைவசியில் வந்து நம்ம என்டர் ஆக வேண்டாம். ஸோ இதுக்காக தான் இந்த பதிவை வந்து போட்டிருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது அவங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட். பட் ஸ்டில் அது அவங்களுடைய டிசிஷன், நம்ம வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.